வணக்கங்க. அதாவது தமிழ் மொழியின் சிறப்பையும், அதோடைய பெருமையையும் நாம் அறிய வேண்டுமென்றால், அதோடைய சொற்சுவையையும், பொருட்சுவையையும் நாம் கண்டிப்பாக பருக வேண்டும். அதாவது இந்த 2 சுவையையும் நமக்காக மிக எளிமையான விதத்தில் அளிப்பதற்காகவே புலவர் பெருமக்களும், சான்றோர்களும் பலவாறு நூல்களையும், பல பாடல்களையும் இயற்றியுள்ளனர். அப்பேற்பட்ட பாடலும் சரி, அப்பேற்பட்ட நூலையும் சரி இயற்றுவதற்கு முன்பாக தன்னை படைத்த இறைவனாகிய விநாயகப் பெருமானை சிந்தித்து அவருக்காக ஒரு பாடலை இயற்றுவது என்பது ஒரு வழக்கமாக இருந்திருக்கு. அதாவது ஒரு வழக்கம் எப்பவுமே நம்ம சான்றோர்கள் நமக்கு அருளியுள்ளனர். அது என்னன்னா, எந்த ஒரு நல்ல விஷயம் செய்யறதுக்கு முன்னதாக விநாயகப் பெருமானை நினைத்து வழிபட்டு அதன் பிறகு அந்த ஒரு நல்ல விடயத்தை தொடங்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதன்படியே பல புலவர்களும் அவர்கள் இயற்றப்போகும் நூல், அந்த பாடல் எதுவாக இருப்பினும் அதற்கு முன்னதாக ஒரு பாடல் கண்டிப்பாக விநாயகப் பெருமானுக்கு கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது ஒரு வழக்கமாகவே வைத்திருந்தார்கள். இதில் இந்த பதிவு எப்படின்னா, தமிழ் மொழியும் விநாயகப் பெருமானும் அப்படிங்கிற அந்த ஒரு தலைப்பில் இந்த பதிவை நான் கொண்டு செல்ல இருக்கிறேன். இவ்வாறு நமக்கு நிறைய புலவர்கள், நிறைய சான்றோர்கள் கண்டிப்பாக இருந்திருக்கின்றனர். அதில் நமக்கு மிகவும் பரிச்சயமான புலவர்களுள் ஒன்றாகிய ஔவையாருடைய அந்த பாடல், அந்த ஒரு நூலை பற்றி நாம் இந்த பதிவில் காண்போம். அதாவது ஔவையார் பல நூல்களை இயற்றியுள்ளார், பல பாடல்களை பாடியுள்ளார். அப்பேற்பட்ட ஔவை பாட்டி விநாயகப் பெருமானை நினைத்து பல பாடல்களை இயற்றியுள்ளார். அதில் ஒன்று நாம் மிகவும் சிறப்பாக எண்ணுவது என்னவென்றால், விநாயகர் அகவல் என்னும் அந்த ஒரு நூலாகும். அதாவது ஔவை பாட்டி விநாயகப் பெருமானுடைய பெரிய பக்தை. அவள் கொடுத்த அந்த பாடல் என்பது மிகவும் அருமையானது. அதாவது அந்த ஒரு பாடல், விநாயகர் அகவல் என்னும் அந்த ஒரு பாடலில் விநாயகப் பெருமானுடைய திரு உருவையும், விநாயகப் பெருமான் என்னவெல்லாம் நமக்கு கொடுப்பார் என்பதையும் அவ்வளவு அழகாக குறிப்பிட்டுள்ளார். அதாவது சீத கலப செந்தாமரை பாதச் சிலம்பும் பல இசை பாட பொன்னரை நானும் பூந்துகில் ஆடையும் வண்ண மருங்கில் வளர்ந்தகள் எழுப்ப பேழை வயிறும் பெரும்பார கோடும் வேழ முகமும் விலங்கு சிந்தூரமும் அஞ்சு கரமும் அங்குச பாசமும் நெஞ்சிற் குடிகொண்ட நீலமேனியும் நான்ற வாயும் நாலிரு புயமும் மூன்று கண்ணும் மும்மத சோடும் இரண்டு செவியும் இலங்கு பொன் முடியும் திரண்டமு புரிநூல் திகழொளி மார்பும் சொற்பதம் கடந்த துரிய மெஞ்ஞான அற்புதன் ஈன்ற கற்பக களிரே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக விநாயகப் பெருமானுடைய தன்மையை பாடியுள்ளார். அதாவது இந்த பாடலில், இந்த ஒரு வரிகளில் நீங்கள் என்ன யோசிக்கணும்னா, இறைவனை எப்பொழுதுமே நம்மளுடைய சான்றோர்கள் எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, பாதத்தை முதலில் காண வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வாறாக ஔவையார் இதில் எப்படி ஆரம்பிக்கிறாங்கன்னா, சீதக்கலப செந்தாமரை பாதச்சிலம்பு என்று இறைவன் விநாயகப் பெருமானுடைய திருப்பாத கமலங்களை கண்டு அதன் பிறகு ஒவ்வொன்றாக மேலே வர்ணித்து பாடியிருக்கிறார். அப்பேற்பட்ட அந்த ஒரு உருவை அழகாக வர்ணித்து பாடியதுக்கு பிறகு ஔவையார் சொல்கிறாங்க, இப்பேற்பட்ட விநாயகப் பெருமான் நமக்கு பல விடயங்களை அருளுவார். அதாவது ஒரு சுகபோக வாழ்வு, யோகம் என பல விஷயங்கள் இதில் குறிப்பிடுவாங்க. அது என்னவென்றால், முப்பழம் நுகரும் மூஷிக வாகன இப்பொழுது என்னை ஆட்கொள்ள வேண்டி தாயாய் எனக்கு தான் எழுந்தருளி மாயா பிறவி மயக்க மறுத்து திருந்திய முதல் 5 எழுத்தும் நீ தெளிவாய் பொருந்தவே வந்து என் உளம்தனில் புகுந்து குருவடிவாகி குவளையம் தன்னில் திருவடி வைத்து திறமிது பொருள் என வாடா வகைதான் மகிழ்ந்தென கருளி கோடாயுதத்தால் கொடுவினை களைந்தே உவட்டா உபதேசம் புகட்டி என் செவியில் தெவிட்டாத ஞான தெளிவையும் காட்டி ஐம்புலன் தன்னையும் அடக்கும் உபாயம் இன்புறு கருணை இனிதென கருளி கருவிகள் ஒடுங்கும் கருத்தினை அறிவித்து இருவினை தன்னை அறுத்திரில் கடுந்து 9 வாயில் ஒரு மந்திரத்தால் ஐம்புல கதவை அடைப்பதும் காட்டி ஆராதாரத்து அங்குச நிலையும் பேரா நிறுத்தி பேச்சுரை அறுத்தே இடைப்பிங்கலையின் எழுத்தறிவித்து கழுத்திற் சுழுமுனை கபாலமும் காட்டி 3 மண்டலத்தின் முட்டிய தூணின் நாண்டழு பாம்பின் நாவில் உணர்த்தி குண்டலி அதனில் கூடிய சபையில் விண்டெழு மந்திரம் வெளிப்பட உரைத்து மூலாதாரத்து முப்பெருங்கடலை காலால் எழுப்பும் கருத்தறிவித்து அப்படின்னு சொல்லிட்டு விநாயகப் பெருமான் என்னெல்லாம் நமக்கு செய்கிறார் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக காட்டியிருப்பார். அதாவது அது மட்டும் இல்லையாங்க, சிவத்தை காட்டுவார் என்று ஔவையார் சொல்கிறார். அதாவது சத்தத்தினுள்ளே சதாசிவம் காட்டி சித்தத்தினுள்ளே சிவலிங்கம் காட்டி அணுவிற்கணுவாய் அப்பாலுக்கு பாலாய் கணுமுற்றி நின்று கரும்புலே காட்டி வேடமும் நீரும் விலங்கு நிறுத்தி கூடுமை தொண்டர் குழாத்துடன் கூட்டி 5 கரத்தின் அரும்பொருள் தன்னை நெஞ்சக் கரத்தின் நிலையறிவித்து தத்துவ நிலையை தந்தனை ஆண்ட வித்தக விநாயகா நின் விரைகழல் சரணே அப்படின்னு சொல்லிட்டு முடிப்பாங்க. அதாவது விநாயகப் பெருமான் நமக்கு என்ன தரமாட்டார் அப்படிங்கிற அந்த ஒரு கொஷினுக்கு எல்லாவற்றையும் தருவார் அப்படிங்கிறத லிஸ்ட் பண்ணி சொல்லியிருப்பாங்க இந்த பாடலில். இப்பேற்பட்ட ஒரு அழகான பாடலை பாடுவதற்கு அது என்னன்னா, இது
நம்ம வந்து இதை குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுப்பதன் மூலமாக அவர்களுடைய வார்த்தை வலிமையை நம்ம கூட்டலாம். அதாவது அவங்க பேச்சு திறமையை நம்மால் கண்டிப்பாக அதிகரிக்க இயலும். இப்பேற்பட்ட பாடல்களை நம் குழந்தைகளுக்கு நாம் கண்டிப்பாக கற்றுத்தர வேண்டும். எனக்கு பல பாடல்கள் நினைவுக்கு வருதுங்க, ஔவையார் பாடியது. அதாவது அதில் வந்து பார்த்தீங்கன்னா, பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்து உனக்கு நான் தருவேன், கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத் தமிழ் மூன்றும் தா அப்படின்றாங்க. அதாவது இப்பேற்பட்ட 4 விடயங்களை நான் உனக்கு கண்டிப்பாக தருகிறேன், நீ எனக்கு வந்து சங்க தமிழ் மூன்றும் தா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிவ் அண்ட் டேக் பாலிசியில் ஔவையார் வந்து விநாயக பெருமானிடம் ஒரு உரிமையாக கேட்கிறாள். அப்பேற்பட்ட பாடல் அது. அதே போல் இன்னொரு பாடலும் ரொம்ப அழகாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதாவது திருவாக்கும் செய்கருமம் கைகூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் மாதலால் வானோரும் ஆணை முகத்தானை காதலால் கூப்புவர் தம் கை. அதாவது திருவாக்கும் செய்கருமம், அதாவது நாம் செய்யவிருக்கும் ஒரு விடயமும் சரி, திருவாக்கும் சரி, நாம் சொல்லவிருக்கும் நல்ல வார்த்தைகளும் சரி, இவையெல்லாம் நமக்கு விநாயக பெருமான் முன்னிருந்து எடுத்து நல்ல விடயங்களை செய்ய ஒரு உறுதுணையாக இருப்பார் அப்படின்னு சொல்லலாம். அதாவது எப்பேற்பட்ட அந்த ஒரு நல்ல விஷயங்கள் எல்லாம் பெருகி கொண்டே செல்லுமாம் இறைவனுடைய விநாயக பெருமானுடைய திருவருளால். அப்பேற்பட்ட தன்மையை கொடுக்க கொள்ள விநாயக பெருமானை வானோர்கள் கை குவித்து வணங்குவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஔவையார் வந்து அவ்வளோ அழகாக அந்த பாடலில் குறிப்பிட்டிருப்பார்கள். இப்பேற்பட்ட விடயத்தை நாம் அந்த ஒரு பாடல்களை எல்லாம் நமது குழந்தைகளுக்கு கண்டிப்பாக கற்றுக் கொடுத்து அவர்களுக்கு அந்த தமிழ் மொழியின் ஒரு சிறப்பையும் நம்மளுடைய சான்றோர்கள் நமக்காக உரைத்த ஒரு நல்ல விடயங்களை கடத்துவதன் மூலமாக ஒரு 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 எதிர்காலத்தில் நம் குழந்தைகள் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு வாக்கு வன்மையோடும் ஒரு நல்ல ஒரு அறிவு ஞானத்தோடும் வளருவார்கள் என்பது எனது ஒரு 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 நம்பிக்கைன்னு வச்சுக்கோங்களேன். இவ்வாறாக பல தலைப்புகளில் வரப்போகும் பதிவுகளில் நாம் நிறைய விடயங்களை காணலாம். மிக்க நன்றி.